ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நவம்பர் 2 அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் கல்லறை திருநாள் அப்படின்னு சொல்லி. ஸோ கல்லறை திருவிழாக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கல்லறை திருநாள் அப்படின்றது எதுக்காக அனுசரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில் இறந்தவங்க இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு நம்ம பண்ணுற ஒரு பிரார்த்தனை தான். அவங்களுக்கு பிடிச்சது எல்லாம் வச்சு நம்ம அவங்களுக்கு சாமி கும்பிட்றோம். ஸோ அதுக்கான ஒரு இது தான் அந்த கல்லறை திருநாள். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் ஊர்லேயே கல்லறை இது திண்டுக்கல் குட்டத்துப்பட்டியில் இருக்கிற கல்லறை. ஸோ காலையிலே நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க தாத்தா கல்லறைக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கே எங்களோட அப்பா கல்லறை, தாத்தா பாட்டி கல்லறை இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த கல்லறைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பிட்டோம். போகிற வழியிலே மாலை இதெல்லாம் வாங்கலான்னு போனால் மாலை ரேட்டு ரொம்ப, ஏன்னா கல்லறை திருநாள் அப்படின்னாலே எல்லோரும் மாலை இதெல்லாம் வாங்கி போடுவாங்கள்ல. ஸோ ஒரு மாலையோட ரேட்டு 400 350 அந்த மாதிரி சொன்னாங்க. சின்ன மாலை தான், அந்த ரோஜாப்பூ மாலையே 400 அந்த மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாலை வாங்கிட்டோம். 3 மாலை வாங்கிட்டு நாங்கள் கல்லறைக்கு போயாச்சு. எங்களோட கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திண்டுக்கல்லில் சோனா டவர்னு சொல்லி ஒரு மெயினான இடம் அது. ஸோ அந்த இடத்துக்கிட்ட இருக்க பெரிய கல்லறை தான் இது. அங்கே கல்லறைக்கு வெளியிலேயே ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஏன்னா அந்த கல்லறை திருநாள் அன்றைக்கி தான் எல்லாருமே ஒன்று கூடுவாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலியில் இறந்தவங்கள பார்க்குறதுக்காக வருவாங்க. ஸோ அப்படின்றப்போ ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அந்த கல்லறையிலேருந்து நாங்களும் தள்ளி நிப்பாட்டலாம் வண்டி நிப்பாட்டலான்னு பார்த்தா எங்கேயுமே இடமே இல்லை. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப தூரமாக தள்ளி அங்கே திண்டுக்கல் ஜிஹெச் இருக்குது. ஸோ ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் தான் இடம் இருந்தது, காலியாக இருந்தது. வரிசையாக நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும், வண்டி எல்லாமே லைனாக நிப்பாட்டிட்டு இங்கேருந்து நடந்தான் போனாங்க. ஸோ நாங்களும் ஒரு வழியாக நடந்து கல்லறைக்கு வந்தால் அந்த என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், ரொம்ப க்ரௌடாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் வரப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் உள்ளே போயிட்டு வெளியில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டுருந்தாங்க. ஸோ க்ரௌடுமே ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. ஸோ அப்படியே நாங்களும் உள்ளே வந்தாச்சு. கல்லறைக்குள்ளே நுழைஞ்சோடனேயுமே முன்னாடியே எங்களோட அம்மாச்சி தாத்தா கல்லறை இருக்கும். ஸோ ரொம்ப தூரத்துக்குலாம் இல்லை, முன்னாடி நுழைஞ்சோடனேயுமே எங்கள் அம்மாச்சி தாத்தா கல்லறைக்கு வந்தாச்சு. எங்களுக்கு முன்னாடியே எங்கள் அத்தை மாமா அவங்க எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு அங்கே உட்காந்துருந்தாங்க. ஸோ நாங்களும் அப்புறமேட்டு சாமி கும்பிடணுன்ட்டு இவங்க எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. ஸோ இதுதான் எங்களோட அம்மாச்சி தாத்தா கல்லறை. ஸோ அவங்களுக்கு மாலையை போட்டுட்டு அவங்களுக்கு என்னென்ன பிடிச்ச உணவு இருக்குமோ, அவங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் நம்ம படையல் பண்ணணும். ஸோ படையல் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ மாலை போட்டுட்டு சாம்பிராணி மெழுகுபத்தி எல்லாம் பொருத்திட்டு எங்கள் தாத்தாவுக்கு அம்மாச்சிக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்ஸு சாப்பாடு அது எல்லாமே இதில் வச்சு சாமியும் நாங்கள் கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த செவ்வந்தி பூ, அந்த பூ இருந்தது, அந்த பூ எல்லாத்தையும் சுற்றிலும் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரிசையாக ஒன்று ஒன்றா வச்சிட்ருந்தாங்க. வச்சுட்டு அப்புறம் என்னோடய அம்மா அம்மாச்சி தாத்தாவுக்கு ஸ்வீட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ வச்சுட்டு அங்கிட்டுன்னு சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்தா கல்லறை ஃபுல்லாக எல்லாருமே நிறைய பேர் அவங்கவுங்க ஜனங்கள் அவங்க ஃபேமிலியில் இறந்தவங்களுக்காக ப்ரேயர் இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ நாங்களும் எல்லாமே அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த படையல் நம்ம பண்ணோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு மனசில் நம்ம நினச்சதை வேண்டிட்டு வந்தோம். அப்புறம் அம்மா ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க, அப்படி கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நேராக என்னோடய அப்பாவோட கல்லறைக்கு தான் வந்தோம். அப்பாவோட கல்லறை கொஞ்சம் மிடில் இருக்கும். ஸோ நேராக அப்படி லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ அங்கிட்டு போனோம் அப்படின்னா அப்பாவோட கல்லறை. ஆக்சுவலாக இது எங்கள் அப்பாவோட அவங்க ஃபேமிலி கல்லறை. எங்கள் இதில் இறந்தவங்க எல்லாத்தையுமே இங்கே தான் அடக்கம் பண்ணுவாங்க. ஸோ இந்த கல்லறைக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் எங்கள் தாத்தாவோட பேர் தத்துவதாஸ். ஸோ எங்கள் ஃபேமிலியோட குடும்பம் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. போட்டுட்டு ஸோ இதுதான் எங்களோட கல்லறை. ஸோ மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மெழுகுபத்தி ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ எங்களுக்கு முன்னாடியே எல்லோரும் கும்பிட்ருந்தாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலின்றது பெரிய குடும்பமாக இருக்கும். ஸோ அதில் இறந்தவங்க எல்லாத்துக்கும் எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களாக சாமி கும்பிட்டுட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளும் மெழுகுபத்தி சாம்பிராணி எல்லாமே இதில் ஏற்றி வச்சு நம்மளும் சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அப்பா கல்லறையிலையும்
என்ன நம்ம நினச்சோமோ அதெல்லாமே வந்து வேண்டியாச்சு. வேண்டிட்டு கொஞ்ச நேரம் அங்கனே கல்லறைக்கிட்டேயே வந்து உட்காந்துருந்தோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, வெயில் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. நாங்கள் போனது அந்த மத்தியான டைம்னால வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இப்போ அப்பா கல்லறைக்கும் போயாச்சு. அப்படியே லாஸ்ட்டாக அங்கே வந்தோம் அப்படின்னா, இதுதான் வந்து நம்ம சர்ச்சில் ஐ மீன் கல்லறைக்குள்ளே இருக்க ஒரு கோவில். இங்கே தான் வந்து பூஜை எல்லாமே நடக்கும். ஸோ இந்த இதுலேருந்து லாஸ்ட்டில் போனோம் அப்படின்னா எங்களோட இன்னொரு அம்மாச்சியோட கல்லறை. ஸோ அந்த கல்லறைக்கும் போய் இன்னொருத்தவங்க கல்லறை, அவங்க கல்லறைக்கும் போய் அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்களோ அது எல்லாமே வந்து படையல் பண்ணிவிட்டு சாமி எல்லாமே கும்பிட்டுட்டோம். கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அதே மாதிரி நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ வர்றப்போலாம் இந்த கல்லறையில் இவ்வளோ பெரிய லெவலில் கட்டியிருக்கலாம் மாட்டாங்க. சும்மா எல்லாமே வந்து இந்த மண் கல்லறை மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் எல்லாருமே வந்து அந்த கல்லறையை எடுத்து நிறைய கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கல்லறையில் ஃபோட்டோ வச்சு நிறைய இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு கல்லறையும் பார்க்குறப்பயே நமக்கே கொஞ்சம் இந்த மாதிரிலாம் கட்டியிருக்காங்களேன்னு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 2 சைடும் வந்து சமணஸ் இருக்க மாதிரி, நடுவில் வந்து ஹார்ட் இருக்க மாதிரிலாம் வந்து கட்டியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது 2 சைடு சமணஸ் இருக்க மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ 3 கல்லறைக்கும் போய் நல்லா சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புறப்போ 2 சைடும் வந்து யாசகம் கேட்குறவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அம்மா தனியாக அப்போவே வந்து காசு எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு ஸோ வரிசையாக எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து காசு கொடுத்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் வந்து எங்களோட நவம்பர் 2 காலையில் ஆரம்பித்தோம். ஈவினிங் வரைக்கும் அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வந்தாச்சு. ஸோ இன்றைக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.